ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்திய அணியில ரொம்பவும் முக்கியமான ஒரு பிளேயர் தான் ராபின் உத்தப்பா. இவருக்கு இந்திய அணியில இடம் கிடைக்காத காரணத்தினால உள்ளூர் போட்டிகளில் சிறப்பாக விளையாண்டுட்டு வராரு. 33 வயசாகும். ராபின் உத்தப்பா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிளேயர், விக்கெட் கீப்பர், பேட்ஸ்மேன். கொல்கத்தா அணி 2 முறை கோப்பையை வாங்குவதற்கு முக்கியமான காரணமாக இருந்த ஒரு பிளேயர் தான் உத்தப்பா. உத்தப்பாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சமீபத்தில் தான் கணுக்காலில் காயம் ஏற்பட்டு அறுவை சிகிச்சை பண்ணாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு சில உள்ளூர் போட்டிகளை விளையாடாமல் ஒதுங்கி இருந்தார். இப்போ காயம்லாம் குணமாகி திரும்ப பயிற்சியில் ஈடுபட்டு திரும்ப அணிக்கு திரும்பியிருக்காரு. சையது முஸ்டாக் அலி டிராஃபியில் ராபின் உத்தப்பா திரும்ப களமிறங்க போகிறாரு. அதையும் தாண்டி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஐபிஎல் போட்டியில் விளையாட போகிறாரு. ஐபிஎல் போட்டியை பற்றி ராபின் உத்தப்பா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, திரும்ப அணிக்கு திரும்பினது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இந்த முறை ஐபிஎல் கண்டிப்பாக போன முறையை விட சிறப்பாக செயல்படுவேன் அப்படின்னு ராபின் உத்தப்பா சொல்லியிருக்காரு. 2018 சீசனில் 351 ரன்கள் ராபின் உத்தப்பா அடித்தார். கடந்த ஒரு 7-8 வருஷமாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சீசனில் 300 ரன்களுக்கு மேலே ராபின் உத்தப்பா அடிச்சுக்கிட்டு வராரு. ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 165 ஐபிஎல் போட்டிகளில் ராபின் உத்தப்பா விளையாண்டுருக்காரு. அதில் 4086 ரன்கள் அடிச்சிருக்காரு. ஹையஸ்ட் ஸ்கோர் அப்படின்னு பார்க்கும்போது 87 ரன்கள். இவருடைய ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா 131.84, 23 50 அடிச்சிருக்காரு. ஸோ தொடர்ந்து சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு வராரு. அப்படிப்பட்ட ராபின் உத்தப்பா இந்த முறை இன்னும் புது உற்சாகத்தோடு நான் களமிறங்குறேன். 3வது முறை கொல்கத்தா அணி கோப்பையை வாங்குவதற்கு நான் கண்டிப்பாக உழைப்பேன், எதிரணிக்கு எதிராக சிறப்பாக செயல்படுவேன் அப்படின்னு ராபின் உத்தப்பா சூப்பரான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. இந்த விஷயம் கொல்கத்தா ரசிகர்களுக்கும் பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. ஏன்னா சென்னை மற்றும் மும்பை 2 அணிகள் தான் 3 முறை கோப்பையை வாங்கியிருக்காங்க. அந்த வரிசையில் கொல்கத்தாவும் இணையணும் அப்படின்னு தான் இந்த முறை கொல்கத்தா ரசிகர்களும் எதிர்பார்க்குறாங்க, வீரர்களும் எதிர்பார்க்குறாங்க. தினேஷ் கார்த்திக் வேற கேப்டனாக இருக்க காரணத்தினால தமிழர்களுடைய சப்போர்ட்டும் கொல்கத்தா அணிக்கு அதிகமாகவே இருக்குது. இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.